டெல்லியில திடீர்னு ஒரு பிளாஸ்ட். ஒரு 10லேருந்து 12 பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, காயம் அடைஞ்சிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் இன்ஜூரி ஆயிருக்காங்க. நெறைய வெஹிக்கிள்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜஸ் நெறையவே இருந்துட்டு இருக்கு. இது இல்லாம கிலோ கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிபொருட்கள் வந்து பல்வேறு இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம சில அரெஸ்ட்டும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. துப்பாக்கிகள் சிலது வந்து மாட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாரி வந்து செயின் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இது எப்ப நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி அதாவது ஒரு 10, 2025 அன்னைக்கு டெல்லி ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்ட் வந்து நடக்குது. இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நெறைய வெடிபொருட்கள் வந்து மாட்டப்பட்டுச்சு. ஸோ அதையும் வந்து சீஸ் பண்றாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீட்ட வந்து ரைட் பண்றாங்க. அந்த 2 வீடு ரைட் பண்ணும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெடிபொருட்கள், அதுக்கப்புறம் துப்பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நெறையவே கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய பிளான் வந்து பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஒரு தகவலும் கிடைக்குது. இது இல்லாம இன்னும் சில இடங்கள்ல ரைட் பண்ணும்போது, இன்னும் சில விஷயங்கள் அந்த ரெசின் போன்ற பாய்சன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்குது. அத வச்சும் தாக்குதல் பண்றதுக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அதுவும் வந்து சொல்றாங்க. இது சம்பந்தமா சில டாக்டர்ஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேரை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷாவும் மோடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஐஏ வர வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸும் வந்து நிறைய வந்து பாதுகாப்பு அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநிலம் ஃபுல்லாவே எல்லா மாநிலங்களிலும் ஓரளவுக்கு அலர்ட்னஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான செக்யூரிட்டி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபத்துன்னு தான் சொல்லுவேன். யார் எதிர்பார்த்திருப்பா? அங்க உட்காந்து சமோசா வித்துட்டு இருக்கிற ஒரு அண்ணன் எதிர்பார்த்திருப்பாரா வெடிக்க போகுதுன்னு? இல்ல அங்க ரெட் ஃபோர்ட் சுத்தி பார்க்க வந்திருக்கிற யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஸோ இந்த மாரி வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல வந்து எப்பயுமே வந்து நம்ம வன்மையா கண்டிக்கணும். அது மட்டும் இல்ல, இது மாரி நடக்கக்கூடாதுன்றத தான் நம்ம வேண்டிக்கணும். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்டின்னா, இது நடக்காம இதே மாரி நடக்காம இருக்கிறதுக்கு 4, 5 இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி சில வீடியோக்கள்ல கூட சொல்லியிருப்போம். கவர்மெண்ட் 1000 வாட்டி கண்டுபிடிச்சு அத தவிர்த்திருப்பாங்க. ஆனா ஒரு விட்டை நடக்க விடாம பண்றது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு பாருங்க. அண்ட் பிக் சால்யூட் டூ தி அன்னோன் ஹீரோஸ் ஹூ ஆர் ஸ்டாப்பிங் திஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் எவ்ரி டே. அண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றிகள ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும். ஸோ இதுவும் அதுக்காக இது கண்டுபிடிக்காம விட்டது கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த கார்லேருந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மோனியம் நைட்ரேட் வந்து ஃபில் பண்ண வச்சு அத தான் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல வந்து வெடிபொருட்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது விசாரணை போயிட்டு இருக்கு. நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. இந்தியான்ற ஒரு நாட வந்து உட்குளிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு அஜெண்டாவா இருக்கப்படுது. ரீசென்ட்டா ஒரு பாட்காஸ்ட்ல கூட பார்த்திருந்தேன். சைனாவோட ஒரு என்ன சொல்றது? ஒரு அஜெண்டாவா என்ன இருக்கும் அப்படின்னா, சைனாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்தியா வந்து இதுல வந்து குளிர் காஞ்சிறக் கூடாதுன்றதுலயும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டடா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, அவங்க பவர் லூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்தியா வந்து பவர் கெயின் பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் ஃபோகஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு உள்நாட்டு பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்கணும்ன்றத என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, சம் நேஷனல் இன்ட்ரஸ்டட் பீப்பிள் வந்து பேசுனத நான் பார்த்திருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுவா தான் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷிஸ் அந்த பிரச்சனையா இருக்கட்டும், அண்ட் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில இந்த பிரச்சனையா இருக்கட்டும், அசாம் சைட்ல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும். ஸோ எல்லா சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துலயும் வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் இதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாவே ஸ்டக் ஆயிரணும். ஒரு குளோபலா வந்து அவங்க குளோபல் விஷயத்துக்கு வந்து அவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபோகஸ்டா இருக்கிற மாரியே ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. ஸோ கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து அவ்ளோ சீக்கிரமா வந்து எதையும் வந்து லூஸ் பண்ணிடாது. வி ஹேவ் அ ஸ்ட்ராங் கவர்மெண்ட் அண்ட் வி ஹேவ் அ ஸ்ட்ராங் பீப்பிள். நம்ம ஆர்மில இருக்கிற பீப்பிளா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ்ல பீப்பிளா இருக்கட்டும், இத்தன விஷயங்கள கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது இருந்தாலும் அதையும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ மக்களாகிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகமா ஏதாவது வந்து இருக்கு அப்படின்னா, உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல உடனே தகவல் குடுங்க. அண்ட் பி காஷியஸ் அண்ட் பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். நான் உங்கள அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.